Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Question number 15, write the mechanism of the following reaction. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளை வந்து மெக்கானிசம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டாசியம் சயனைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டர் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேசிஎன் வந்து முதல்ல அயனைஸ் ஆகிடும், அதாவது கே ப்ளஸ் ஆகும், சயனைடு மைனஸ் ஆகும், நமக்கு அயனைஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து கார்பன் மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்போயெல்லாம் அக்வஸ் மீடியமில் இந்த பொட்டாசியம் சயனைடு வருதோ அப்போது கார்பன் மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும், புரியுதுங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த என் பியூட்டைல் புரோமைடை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரிங்களா? நார்மல் பியூட்டைல் புரோமைடு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், சைனைடு வந்து நியூக்ளியோஃபைல் இல்லையா? இப்போ சைனைடு வந்து நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறதுனால ஐ வில் டேக் ஹியர், ஓகே, சைனைடு மைனஸ். இது வந்து பேக் சைடு அட்டாக் மூலமாக இங்கே அட்டாக் பண்ணி இந்த புரோமின் வந்து நமக்கு வெளியில் போயிடும். ஸோ இது வந்து பேக் சைடு அட்டாக் வந்து நம்ம SN2 ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து புரோமினுக்கு பதிலாக சைனைடு வந்து கிடைச்சிரும். தட்ஸ் இட், ஓகே. இதில் ரொம்ப முக்கியமானது CN, இந்த கார்பனோட C தான் கனெக்டாக இருக்கணும். ஏன்னா சைனைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து கார்பன் மேலே இருந்து தான் அட்டாக் பண்ணுது. அப்போ பாண்டிங் வந்து கார்பன்லேருந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து பியூட்டைல் ஸோ இதுதான் வந்து என் பியூட்டைல் சைனைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் அவங்க கேட்ட மெக்கானிசம். இது வந்து SN2 மெக்கானிசம் மூலமாக நடக்குது. சைனைடு வந்து பேக் சைடு அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னாலே போதும், ஓகேங்களா?